வணக்கம், நான் உங்கள் ஜோஸ். இப்போ நம்ம பார்க்க போகிறது 12th மேக்ஸ் சாப்டர் 2 காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸசைஸ் 2.3ல செகண்ட் ஒன். இப்போ செகண்ட் ஒன்ல என்ன கொடுத்துருக்குன்னா 3 காம்ப்ளெக்ஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. Z1 ஈக்குவல் டு 3, Z2 ஈக்குவல் டு -7i, Z3 ஈக்குவல் டு 5 + 4i. ஸோ இப்போ என்ன வெரிஃபை பண்ணணும்? ஷோ தட் Z1 into Z2 plus Z3. ஸோ இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ரைட் ஹேண்ட் சைடில் Z1 Z2 ப்ளஸ் Z1 Z3. ஸோ ரெண்டு வேல்யூ ஈக்குவல்னு சொல்லணும். ஓகேவா? ஸோ அதனால் இப்போ ஃபஸ்ட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணும். ஸோ அங்கே ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னா Z2 ப்ளஸ் Z3. ஸோ இந்த ரெண்டையும் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணும். ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் இருக்குது. Z1 ப்ளஸ் Z2 ப்ளஸ் Z3. இப்போ Z2 என்னவா இருக்குது அப்படின்னா -7i ப்ளஸ் Z3 பாருங்கள் 5 + 4i. ஸோ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஸோ இதில் ரியல் பார்ட்டுங்கிறது 5. ஸோ அதை ஃபஸ்ட் எழுதிருமா. தென் இங்கே ஒரு -7i இருக்குது, இங்கே +4i இருக்குது. ரெண்டையும் ஆட் பண்ணால் -3i. ஸோ இதுதான் Z2 ப்ளஸ் Z3. ஓகேவா? ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன அப்படின்னா Z1 இன்ட்டு Z2 ப்ளஸ் Z3. ஸோ Z1ஐயும் Z2 ப்ளஸ் Z3யோடைய வேல்யூவையும் ப்ராடக்ட் பண்ணணும். ஸோ Z1 இங்கே என்ன கொடுத்துருக்குன்னா 3. ஸோ 3 இன்ட்டு Z1 ப்ளஸ் Z3 மேலே ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். 5 - 3. ஸோ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது இந்த 3 உள்ளே வரும். 3 × 5 15. தென் 3 இது செகண்ட் டேர்மோட ப்ராடக்ட் பண்ணால் -9i. ஸோ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்பர் 1. நெக்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் என்ன இருக்குது அதை மொதல் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். ஸோ ரெண்டு டேர்ம் இருக்குது. Z1 Z2ன்னு ஒரு டேர்ம் இருக்குது. Z1 Z2. ஹியர் Z1 வந்து 3 இன்ட்டு Z2 -7i. ஸோ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது -21iன்னு வரும். தென் நெக்ஸ்ட் ஒன் Z1 Z3 செகண்ட் டேர்ம், அதிலே இருக்கக்கூடிய ரைட் சைடில் இருக்கக்கூடிய செகண்ட் டேர்ம் Z1 Z3. இங்கே Z1ங்கிறது 3. Z1ங்கிறது 3. ஓகேவா? Z3ங்கிறது இந்த இருக்குது 5 + 4i. ஸோ ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது 3 உள்ளே வரும். அப்போ என்ன வரும்னா 15 + 12iன்னு வரும். ஓகேவா? இப்போ இந்த ரெண்டையும் ஆட் பண்ணணும். எது? Z1 Z2வையும் Z1 Z3யும் ஆட் பண்ணணும். இதான் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு Z1 Z2 ப்ளஸ் Z1 Z3. சரியா? இங்கே Z1 Z2ங்கிறது யார்? மேலே இருக்குது -21i ப்ளஸ் Z1 Z3ங்கிறது இங்கே இருக்குது 15 + 12i. ஸோ ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஃபஸ்ட் இருக்கிறது இமேஜினரி பார்ட், செகண்ட் இருக்கிறது ரியல் பார்ட், தேர்ட் இருக்கிறது இமேஜினரி பார்ட். ஸோ ரியல் பார்ட் ஒன்றே இருக்குது 15. இமேஜினரி பார்ட் 2 இருக்குது -21i ப்ளஸ் 12i. ஸோ 12 - 21 -9i. இதான் ரைட் ஹேண்ட் சைட் நம்பர் 2. ஓகேவா? பாருங்கள், இதான் ரைட் ஹேண்ட் சைடு. ஸோ நம்பர் 1 நம்பர் 2வையும் செக் பண்ணி பாருங்கள், ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? ஸோ ஃப்ரம் 1 and 2 left hand side equal to right hand side. ஓகேவா? புரியுதா? நெக்ஸ்ட் இதிலே செகண்ட் ஒன். ஸோ Z1 எடுத்துக்கோங்க. Z1 வந்து 3, Z2 வந்து -7i, Z3 வந்து 5 + 4i. ஸோ என்ன வெரிஃபை பண்ணணுங்கிறத பாருங்கள். ஸோ இங்கே வெரிஃபை பண்ண வேண்டியது Z1 ப்ளஸ் Z2 இன்ட்டு Z3. இது லெஃப்ட் ஹேண்ட் சைடு. சரியா? ரைட் ஹேண்ட் சைடு Z1 Z3 ப்ளஸ் Z2 Z3. ஸோ ரைட் ஹேண்ட் சைடில் ரெண்டு டேர்ம் ஆட் பண்ண வேண்டியிருக்கு. அதில் ஃபஸ்ட்டு டேர்ம் Z1 Z3, செகண்ட் டேர்ம் Z2 Z3. சரியா? ஸோ ப்ராடக்ட் பண்ணி ஆட் பண்ணணும். ஸோ அது ரைட் ஹேண்ட் சைடு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் Z1 Z2வையும் ஆட் பண்ணி Z3யோட மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இந்த ரெண்டோடைய வேல்யூ லெஃப்ட் சைடு ரைட் சைடோடைய வேல்யூஸ் ஈக்குவலான்னு செக் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ
லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள Z1 Z2 ரெண்டையும் ஆட் பண்ணி பார்ப்போம். ப்ராக்கெட்டில் தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு அதை ஆட் பண்ணுவோமா? அப்போ சரியா, Z1 ப்ளஸ் Z2. Z1ங்கிறது 3 ப்ளஸ் Z2ங்கிறது -7i. ஸோ ப்ராக்கெட்டை ரிமூவ் பண்ணுவோம். 3 - 7i. ஸோ இதுதான் அடிஷன். Z1 ப்ளஸ் Z2 வேல்யூ தான். ஓகேவா? ஸோ இப்போ Z3யோட மல்டிப்ளை பண்ணுவோம். இதை Z1 ப்ளஸ் Z2 இன்ட்டு Z3 இஸ் ஈக்குவல் டு Z1 ப்ளஸ் Z2 வேல்யூ 3 - 7i இன்ட்டு Z3 இந்த இருக்குது 5 ப்ளஸ் 4i. ஸோ இதோடைய ப்ராடக்ட் எப்படி வரும்னு பாருங்கள். இப்போ ஃபஸ்ட் டேர்ம் இன்ட்டு ஃபஸ்ட் டேர்ம், சரி, ரியல் இன்ட்டு ரியல் 15. இப்போ 3 × 5 15. தென் ரியல் இன்ட்டு இமேஜினரி, ஃபஸ்ட் டேர்ம் இன்ட்டு செகண்ட் டேர்ம் ப்ளஸ் 12i. நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் இன்ட்டு ஃபஸ்ட் டேர்ம் -35i. சரியா? நெக்ஸ்ட்டு செகண்ட் டேர்ம் இன்ட்டு செகண்ட் டேர்ம், இமேஜினரி இன்ட்டு இமேஜினரி, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 7 × 4 28i². ஓகேவா? நமக்கு தான் தெரியும்ல i² வேல்யூ என்னென்னு, தட் இஸ் -1. ஸோ அதை இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ண போகிறோம். சரியா? அப்போ என்ன வரும் பாருங்கள், 15. ஸோ செகண்ட் டேர்மையும் தேர்ட் டேர்மையும் ஆட் பண்ணிடுவோம். ஏன்னா ரெண்டும் என்னது, இமேஜினரி பார்ட். ரெண்டையும் ஆட் பண்ணால் -23iன்னு வரும். சரியா? ஸோ இங்கே i² ப்ளேஸ் பண்ணிடுவோம். -28 × i²க்கு -1. 15 -23i, இந்த ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா +28ன்னு மல்டிப்ளை பண்ணால் -28 × -1. ஸோ மல்டிப்ளை பண்ணால் +28. ஸோ இப்போ இந்த 15ஐயும் இந்த ரியல் பார்ட்டையும் இந்த ரியல் பார்ட்டையும் ஆட் பண்ணுவோம். ரெண்டையும் ஆட் பண்ணால் 38 + 5 43 வரும். ஓகேவா? ஸோ 43 - 23i. ஸோ இதான் நம்பர் 1 லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா? கிளியரா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு கிளியரா? இப்போ ரைட் ஹேண்ட் சைடுக்கு மூவ் ஆகும். இப்போ ரைட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குது? சரியா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடு என்ன அப்படின்னா Z1 Z3 இந்த இருக்குது. Z1 Z3 ப்ளஸ் Z2 Z3. ஸோ ஃபஸ்ட்டு Z1 Z3 கண்டுபிடிப்போண்ணே. இப்போ Z1 Z3, ஹியர் Z1ங்கிறது 3 இன்ட்டு Z3, தட் இஸ் 5 + 4i. ஸோ Z1ங்கிறது 3, Z3ங்கிறது 5 + 4i. ரெண்டையும் ப்ராடக்ட் பண்ணும்போது இந்த 3 உள்ளே வரும். இப்போ 15 + 4 × 3 12i. சரியா? ஸோ இதுதான் Z1 Z3. நெக்ஸ்ட்டு Z2 Z3, ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள செகண்ட் டேர்ம். இப்போ இங்கே Z2ங்கிறது -7i இன்ட்டு Z3 5 + 4i. ஸோ ப்ராடக்ட் பண்ணும்போது என்ன வரும்னா -7i உள்ளே வரும். இப்போ -35iன்னு மாறும். சரியா? தென் -7i செகண்ட் டேர்மோட ப்ராடக்ட் பண்ணும்போது -28i². ஸோ இந்த i²க்கு வேல்யூ கொடுப்போம். இப்போ -35i -28 × -1, 28 × -1. ஓகேவா? ஸோ இப்போ இதோடைய அடிஷன் என்னவா மாறுதுன்னு பாருங்கள். ஸோ -35i இது +28ன்னு வரும். ஸோ ஃபஸ்ட்டு ரியல் பார்ட் எழுதுனா 28 - 35iன்னு வரும். இதுதான் Z2 Z3யோடைய வேல்யூ. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த Z1 Z3யோடைய வேல்யூவையும், சரியா, Z2 Z3யோடைய வேல்யூவை ஆட் பண்ணி பார்ப்போம். இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு. அப்போ ரைட் ஹேண்ட் சைடு Z1 Z3, ஓகேவா, ப்ளஸ் Z2 Z3. இப்போ Z1 Z3 வந்து 15 + 12i ப்ளஸ் Z2 Z3யோடைய வேல்யூ இந்த இருக்குது 28 - 35i. ஸோ ரியலையும் இப்போ ஆட் பண்ணிடுவோம். ஸோ 38 ஒரு 5னா 43ன்னு வரும். 12 அடுத்தால இமேஜினரி ஆட் பண்ணால் -23i. சரியா? 12i - 35i ரெண்டையும் ஆட் பண்ணால் 43 - 23iன்னு வரும். இதுதான் ரைட் ஹேண்ட் சைடு நம்பர் 2. சரியா? ஸோ மேலே ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் சைடை கால்குலேட் பண்ணியாச்சு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்ன இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த இருக்குது. ஸோ இதுதான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு நம்பர் 1.
சரியா? ஸோ ரைட் ஹேண்ட் சைடும் அதே தான் இருக்குது. ஸோ ஃப்ரம் 1 and 2 left hand side equal to right hand side. Hence proof. Thank you for your watching.